அவர்களுமான தமிழின் சித்தாந்தர் அவர்கள் இப்போது வளருமாக அதைத் தொடர்ந்து அதே கோரிக்கையை ஆளுநர் இந்த இயக்க வரலாறு ஆளுநர் சென்று விட்டு தரும்பொழுது அதே கோரிக்கையை ஆளுநர் இந்த இயக்க வரலாறு நீங்கள் பலர் அறிந்ததை போல அதிகம் ஈடுபாடு கொண்டிருக்காத ஒருவனாக சதானந்தனை அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் என்ற முறையில் நான் அவருடன் ஆனால் நாங்கள் பேசாத விடயங்கள் பலவற்றை அவருடைய கடந்த காலத்தை நாம் அறிந்தவர்கள் அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த இயக்கம் அந்த உழைப்பிலே சதானந்தனும் ஒரு முக்கியமானவராக பணியாற்றிய பொழுது அவற்றோடும் சேர்ந்து பயணித்த ஒரு மனிதர் திரு சதானந்தன் அவர்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர். இப்பொழுது பல காலமாக திரு சித்தார்த்தன் அவர்களுடைய தலைமையில் புளோட் இயக்கத்தின் ஒரு உயிர் துடிப்புள்ள தலைவராக, செயல்பாட்டாளராக செயல்பட்டு வந்த திரு சதானந்தன் அவர்கள் மறைந்ததை ஒட்டி அவருடைய நினைவாக இந்த மண்டபத்திலே இன்றைக்கு பல அரசியல் ஈடுபாட்டாளர்கள், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், கட்சிகளின் தலைவர்களாக இருப்பவர்கள் பங்கு கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நீங்கள் பலர் அறிந்ததை போல அதிகம் ஈடுபாடு கொண்டிராத ஒருவனாக திரு சதானந்தனை நான் அறிந்திருக்கின்றேன். அவரோடு நான் அதிகம் புழங்கி இருக்கவில்லை, ஆனால் அவரை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில் தமிழீழ விடுதலை கழகத்தினுடைய செயலாளர் என்ற முறையில் நான் அவருடன் சில கட்டங்களில் சந்திக்க முடிந்தது, பேச முடிந்தது. ஆனால் நாங்கள் பேசாத விடயங்கள் பலவற்றை அவருடைய கடந்த காலத்தை பற்றி நான் அறிந்தவனாக இருப்பது ஒரு ஆறுதல் தருகின்றது. அவருடைய இழப்பு நான் இருந்த இடத்திலிருந்து முதல் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்திலே நான் அவருடைய இல்லத்துக்கு செல்ல முடியாமல் இருந்தேன். பின்பு நான் என்னுடைய தவறை அல்லது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக, அந்த தவறை விட்டுவிட்டேன் என்பதற்காக என்னால் அப்பொழுது வாய்ப்பு இருக்கவில்லை. நான் அவருடைய இல்லத்துக்கு நான் சென்ற பொழுது அன்றைக்கு 8 வீடாக இருந்தது. நண்பகலிலே நான் சென்று அவரை பார்த்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களோடு அந்த இடத்திலே இருந்தது எனக்கு ஒரு ஆறுதலை தந்தது. அவருடைய துணைவியார் அவர்களெல்லாம் அந்த 8 நிகழ்ச்சியிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். இங்கே பேசியவர்கள் நான் நினைக்கவில்லை யாராவது ஒரு அர்த்தமற்ற வகையில் ஏதாவது சொல்லியிருப்பார்கள் என்று. அப்படி இல்லை, மிக அர்த்தமுள்ள வகையில் எல்லோரும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தமிழ் தேசத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக உழைத்தவர்கள். அப்படி உழைத்தவர்களில் பலரை, பல தலைவர்களை போரினாலும்
நாங்கள் இழந்து விட்டோம் என்பதுதான் மிக சோகமான வரலாறு. அந்த வழியில் திரு சதானந்தன் அவர்கள் இதற்கு அப்பால் அவர் ஒரு அமைதியான, சாந்தமான, ஆழமான எண்ணங்களுடன் தன்னுடைய எண்ணங்களில் பிடித்த ஒரு இயக்கத்தோடு அவர் சேர்ந்து அதனுடைய நிர்வாகியாக, பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளலாம். இங்கே பல ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தலைவர்களும் உரையாற்றிய பொழுது நான் வழமை போல அவற்றை ஜீரணித்துக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். நாங்கள் இன்னும் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டிருக்கின்றோம் என்ற துயரத்தோடு நான் இருக்கின்றேன். திரு ஆனந்தன் அவர்கள் அவரை அப்படித்தான் ஆனந்தன் என்றுதான் ஆனந்தி என்று சொல்லுவார்கள். சதானந்தன் எனக்கு நன்கு தெரிந்த, இப்பொழுது இறுதியாக திரு விடுதலை EPRLF இயக்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பேசிய கருத்தை நான் கேட்டேன். அந்த காலத்திலே உமா மகேஸ்வரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதுக்கு முதல் பத்மநாபா, ஸ்ரீ சபாரத்னம் அவர்கள் எல்லோரும் அவர்கள் இனத்தின் விடிவுக்காக ஆற்றிய பணிகளில் ஆயுதமெடுத்து போராடுவதற்கு தலைமை தாங்கியதற்கு மேலாக சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற இருக்கின்ற இடங்களில், நடந்த இடங்களில், குறிப்பாக மலையக மக்களை, வன்னி பிரதேசத்திலே குறிப்பாக அவர்களை குடியேற்றி அவர்களை வாழ வைத்து நிலத்தை பாதுகாத்தது மட்டும் அந்த மக்களையும் எங்களுடைய உறவுகளாக பாதுகாத்து வந்த வரலாறு மறக்க முடியாத, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறந்த பணியாக இருந்ததை நான் பல சந்தர்ப்பங்களில் அந்த இடங்களிலேயே பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களே பலரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதில் இறுதியாக அந்த இடத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த உழைப்பிலே சதானந்தனும் ஒரு முக்கியமானவராக இருந்து உழைத்திருப்பார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். இவ்வாறு பணியாற்றிய பொழுது இத்தனை 70 ஆண்டுகளிலும் தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு கட்சியை ஆரம்பித்த பொழுது இந்த நிலப்பிரச்சனை நாங்கள் சிங்கள குடியேற்றங்களினால், அரசுகளின் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களினால் எங்களுள் மக்கள் வாழ்ந்த வருங்காலத்தில் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்க வேண்டிய எங்கள் மக்களிடம் இருந்து அந்த நிலங்கள் பறிக்கப்பட்டு வருவதைத்தான் அவர் ஒரு விடுதலைக்கு பெயர் சூட்டுவதற்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை இலக்கை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதைத்தான் இந்த ஆயுதம் எடுத்து போராடினால் என்ன, ஜனநாயக இயக்கங்களாக இருந்தால் என்ன, எல்லோருக்கும் ஒரே ஒரு பற்று இருந்தது, பொறுப்பு இருந்தது. எங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதும், அந்த நிலங்கள் எங்களுக்கு எதிர்காலத்தில் எங்களோடு இருக்க வேண்டியதும் முக்கியமாக அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நான் பாடசாலை இறுதி கட்ட மாணவனாக இருந்த காலத்திலும் வன்னியிலும் திருகோணமலையிலும் காடுகளுக்குள் பல காலம் நாங்கள் இருந்தவர்கள் ஒருவராக இருக்கிறேன். குடியேற்றங்களை நடத்துவதாக இருந்திருக்கிறேன். பல போராட்டங்கள் அதற்காகவே செய்ய வேண்டியவராக இருந்தவராக இருந்தோம். மறுபடியால் தம்பி சதானந்தன் அந்த பணியிலே ஒரு அரசியல் கட்சியையும் பின்பற்றி, விடுதலை பணியையும் பின்பற்றி மிக அமைதியாக தன்னுடைய கடமையை, பொறுப்பை
நிறைவேற்றி வந்த ஒரு அர்ப்பணம் நிறைந்த தலைமை பொறுப்பிலும் நிர்வாக பொறுப்பிலும் இருந்த ஒருவர் என்பதை நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றேன். ஆனால் அவருடைய சுபாவம் எல்லோரோடும் அளவளவாக பேசுகின்ற குணம் இல்லை என்றுதான் நான் இங்கே பேசியதிலிருந்து கூட நான் அறிந்து கொண்டேன். இருந்தாலும் அவருடைய இல்லத்துக்கு அவருடைய உடலை நான் இறுதியாக பார்க்க முடியாது விட்டாலும் நான் கட்டாயமாக சென்று என்னுடைய நன்றியை அவருடைய இடத்திலே செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் சென்றது ஒரு ஆறுதல் தருகிறது என்று மட்டும் நான் இப்பொழுது சொல்லிக்கொள்ள முனைகிறேன். நாங்கள் இப்பொழுது பேசிய விடயங்கள் எல்லாவற்றையும் நான் மீண்டும் பேசுவதில் அர்த்தமில்லை. அதற்கான விடையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் 100 தடவைகள் 1000 தடவைகள் ஒற்றுமை பற்றி பேசியிருக்கின்றோம். அது இன்றைக்கும் சாத்தியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, இன்னும் சாத்தியப்படவில்லை. அதுதான் மிகவும் கவலையுள்ள ஒரு விடயமாக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலும் நான் மனம் திறந்து முன்வைக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். அதை சாதித்தே ஆக வேண்டும். ஜனநாயக வழி போராட்டங்களை தொடர்ந்து குறிப்பாக இந்திய நாட்டினுடைய தலையீடுகள் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு அந்த போராட்டத்தில் இறுதியாக விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் ஓய்ந்து ஏனைய இயக்கங்கள் ஜனநாயக வழியில் விடுதலைக்கான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் ஆழமாக மனதார சிந்திக்கின்ற ஒரு விடயம், ஜனநாயக இயக்கங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியாக ஒன்றுபட்ட நேரத்தில் தந்தை செல்வா தமிழ் காங்கிரஸில் இருந்து விலகி 44ஆம் ஆண்டிலே அவர் ஜிஜி பொன்னம்பலம் தலைமையில் அவர் துணைத் தலைவர் காங்கிரஸ் கட்சியில். அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேறி 24 ஆண்டுகளுக்கு பிறகு 76ஆம் ஆண்டு வரையிலே அவர் ஜனநாயக அரசியலிலும் மக்கள் மத்தியிலும் உச்சநிலையில் இருந்த நேரத்தில் 77ஆம் ஆண்டில் திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய வீட்டுக்கே சென்று நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி 76ஆம் ஆண்டில் தமிழர்கள் தங்களுடைய இழந்த சுதந்திரத்தை மீட்க வேண்டும் என்று வட்டுக்கோட்டையில் தீர்மானம் எடுத்த பொழுது திரு ஜிஜி பொன்னம்பலம் அந்த கூட்டத்துக்கு அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காது விட்டாலும் அவருடைய கட்சியும் அவருடைய செய்தியும் ஒற்றுமைக்காக அன்றைக்கு ஒன்றுபட்டிருந்ததை திரு தொண்டமான் அவர்கள் மலையகத்தவர்கள் உட்பட நாங்கள் எல்லாம் அப்பொழுது தொடர்ச்சியாக நீண்டகால சிறைக்குள்ளே இருந்தவர்கள். அப்படி இருந்த பொழுது நாங்கள் சிறையில் இருக்கிறோம் என்று நினைக்கவில்லை, சுதந்திரத்தோடு வாழுகிறோம் என்ற அந்த உற்சாகத்தோடு அதை நாங்கள் பார்த்தவர்கள். வெளியே வந்து அந்த இலக்கை நோக்கி நாங்கள் செயல்பட்டவர்கள். இந்தியாவோடு நாங்கள் குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் பங்களாதேஷுக்கு எப்படி விடுதலை கிடைத்ததோ அதை ஒத்ததாக திரு அமரன் அவர்களை நாங்கள் குறிப்பிடலாம். இந்திரா காந்திக்கும் அவருக்கும் இருந்த உடன்பாடு அல்லது அப்பொழுது இருந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை இந்தியாவில் சில வேளைகளில் பாலஸ்தீனத்தில், நான் நினைக்கிறேன் விடுதலை கழகத்துக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கின்றது, மாமேஸ்வரன் அவர்களுக்கு வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பயிற்சிகளை பெற்றவர்கள். வங்காளதேசம் எப்படி விடுதலைக்கு முக்தி பகினியை கொண்டிருந்ததோ, எப்படி ஒரு தலைவரை அந்த நாட்டுக்கு தெரிவு செய்ய ஜனநாயக வழியில் இந்திரா காந்தி திட்டமிட்டு அந்த நிலைமை அடைவித்தாரோ, அதே போன்ற ஒரு நிலைமை
இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தேசத்தில் தமிழர்களுடைய தேசம் விடுதலை பெறுவதற்கு குறிப்பாக இந்திய நாட்டின் பாரத நாட்டின் பிரதமர் நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர், நேருடைய மகள். நான் சிறைகளிலே இருந்த பொழுது நேரு அவர்கள் அங்கிருந்து எழுதிய கடிதங்கள் இந்திரா காந்திக்கு, த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, அதிலே அவர் முக்கியப்படுத்திய ஒரு விடுதலை பின்னணியை, ஐரிஸ் போராட்டத்தை பற்றித்தான் 4 கட்டுரைகளை தெளிவுற எழுதியிருந்தார். அந்த கட்டுரைகள் அவருடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை நான் படித்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் சிறைக்குள்ளே இருந்தது. அந்த வரலாற்றிலே இந்திரா காந்தி அவர்களும் இலங்கையில் தமிழர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு திரு அமிர்தலிங்கம் அவர்களோடு நட்போடு செயல்பட்டு வந்தார். அவரை நாங்கள் இழந்தோம். அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து வந்த திரு அமிர்தலிங்கம் அவர்கள், செம்பரு அவர்கள், திரு சம்பந்தன் அவர்கள், திரு அமிர்தலிங்கம் அவர்கள் குறிப்பாக சொன்னது, எங்களுடைய எதிர்காலமும் பெரும் கேள்விக்குறியாகிவிட்டது என்று சொன்னதை நான் இப்பொழுதும் நினைவு கூற விரும்புகிறேன். அதற்கு பின்னரான காலங்கள் இன்றைக்கு ஜனநாயக வழியில் இயங்குவதற்கு முடிவெடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய மண்ணிலே பயிற்சி பெற்ற, அதை ஏற்றுக்கொண்ட, இனத்தின் விடுதலைக்காக அப்படி பயிற்சி பெற்ற, அதை ஏற்றுக்கொண்ட செயல்பட்ட அந்த அவ்வளவு இயக்கங்களும் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றன. விடுதலை புலிகள் உட்பட அவர்களும் அந்த பயிற்சிகளில் ஒரு பகுதியினர், ஒரு சிறிய அளவிலான அவர்கள் ஈடுபட்டதை எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்தியாவை எங்களுடைய தளமாக, எங்களோடு நாங்கள் பயணம் செய்வதற்கு அதை அந்த இந்திய நாட்டினுடைய இந்திரா காந்தியோடு கடந்து சென்றதென்றாலும், நாங்கள் இழந்திருக்கின்ற ஒரு விடயம், ஆயுதம் தாங்கிய இயக்கங்கள், ஜனநாயக ரீதியாக செயல்பட்ட இயக்கங்கள் அப்பொழுது தானும் முழுமையாக ஒன்றுபட்டு அந்த ஒற்றுமையை தொடராமல் முடியாமல் போனதுதான். இந்தியாவை எங்களுடைய தளமாக கொள்ளாத ஒரு நிலைமைதான். சர்வதேச உலக ஒழுங்கில் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவை தளமாக, இந்தியாவை பற்றி நின்று நாங்கள் செல்ல முடியாமல் ஒற்றுமை குலைந்து எங்களுக்குள் ஜனநாயக ரீதியாக பிளவுபட்ட ஆபத்தை விட, நாங்கள் ஆயுதம் தாங்கியவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்களுக்குள்ளேயே அழிந்தது, பிளவுபட்டது, அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கும் எங்களை பாதித்து கொண்டிருக்கின்ற, நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல தோல்வியாக சூழ்ந்திருக்கின்ற நிலைமைகள் அது ஒரு முக்கியமான காரணமாகும். அதை நாங்கள் எப்படி சீரமைக்கப் போகின்றோம்? இப்பொழுது ஆயுத போராட்டம் என்பது வரலாற்றை தெரிகிறதே தவிர அந்த வழி இப்பொழுது இல்லை என்றாலும், இன்றைக்கு நாங்கள் இழந்து நிற்கின்ற அந்த செயல்பாடானது இந்தியா இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் பூகோள சூழலில் இந்த பிராந்தியத்திலே சீனாவினுடைய ஆதிக்கம், இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் அந்த ஆதிக்கத்துக்குள் உட்பட்டு செல்லுகின்ற, அதை தொடர்ந்து செல்லுகின்ற நிலைமையின் காரணமாக எழுந்திருக்கின்ற நிலைமைகள் இந்தியாவோடு சேர்ந்து இயங்குகின்ற உலக நாடுகள் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்து மகாசமுத்திர பிராந்தியத்திலே தமிழர்களுடைய பிரதேசமாக இருக்கின்ற வடக்கு கிழக்கு மாநிலம் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பங்கை அளிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பிராந்தியம், பிரதேசம், எங்களுடைய மக்கள் பாதுகாப்பற்றவர்களாக, எங்களுடைய தேசம் பாதுகாப்பற்றதாக, இந்து மகாசமுத்திர பிராந்தியத்திலே இந்திய நாட்டை மையமாக கொண்ட சூழலில்
அவர்களுக்கு பல தந்திரோபாய, யுத்த தந்திரோபாய, பூகோள தந்திரோபாய அடிப்படைகளிலே அவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு மாநிலமும் தமிழர்களுடைய பிரதேசமும் முக்கியமான பங்காற்ற வேண்டிய, அதற்கு உட்பட வேண்டிய ஒரு நிலைமையில் செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் அதிகமாக அதை பற்றி பேசவில்லை. இரண்டாவதாக, ஆயுத இயக்கங்கள் தங்களுக்குள் மோதி எங்களுக்குள்ளே அழிவுகள் ஏற்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கும் ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற நாங்களும் மிகப்பெரிய ஒரு தவறை இழைத்து வருகின்றோம். எங்களுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் ஒன்றுபடாமல் இருக்கின்ற நிலைமை. நான் என்னையே மிகவும் நொந்து கொண்டிருக்கின்ற ஒருவராக நான் இருக்கின்றேன். அந்த விடயத்தில் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் இன்னும் அது ஒற்றுமை இன்னும் நிறைவடையவில்லை. ஒற்றுமை இன்னும் அந்த சாதனையை செய்யவில்லை. அதை நாங்கள் செய்யாமல் தமிழ் சதாந்தனுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவது கூட அர்த்தம் இருக்க முடியாது. நேற்று உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த பிரதேசங்களில், அதைவிட எங்களுடைய பிரதேசங்களில் அளிக்கப்படுகின்ற பாதுகாப்பற்றவர்களாக இருக்கின்ற எங்களுடைய மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூற முடியாமல், சென்ற வாரத்திலே நாங்கள் எத்தனை நீதிமன்றங்களில் நிற்க வேண்டியிருந்தது. அப்படி பலர், நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறக்கூட உரிமையற்றவர்களாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இராணுவத்தினரும் போலீசாரும் வலிந்து நீதிமன்றங்களை நாடி தடை விதிக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் நேரடியாக மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச அரங்கில் இன்றைக்கு பேசுகின்ற இடங்களில் நாங்கள் ஒரு சிறுபான்மையினர் என்று பேசக்கூட வேண்டிய நிலைமை இருப்பதை நாங்கள் ஆட்சேபிக்க வேண்டியிருக்கின்றோம். நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு ஒரு தேசம் இருந்தது. அதை ஆண்டவர்கள், அவர்கள் அந்த ஆட்சியை செய்வதற்காக அவர்களுடைய தேசத்தில் நாங்கள் ஒரு தேசிய இனமாக சுயநிர்ணய உரிமை, சேர்ந்த உரிமை உள்ளவர்களாக நாங்கள் எங்களுடைய விடுதலை போரை தொடர்ந்து நடத்த வேண்டியவர்களாக இருக்கின்ற நேரத்தில் இங்கே திரு சித்தார்த்தன் அவர்களும் நானும், திரு சம்பந்தன் அவர்களும், செல்வமடைக்கல்லான் அவர்களும் அண்மையிலே ஐநாவுடைய துணை செயலாளருடைய குழுவை சந்திக்கின்ற பொழுதும் அவர்கள் தவறுதலாக சிறுபான்மையினருடைய உரிமை என்று குறிப்பிட்ட பொழுது நாங்கள் அப்படி உச்சரிப்பதால் எங்களுடைய அடிப்படைகளை நாங்கள் இழக்கிறோம். நாங்கள் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் இழக்கிறோம். ஒரு தேசிய இனத்துக்கு உரிய விடுதலைக்கு உரிய அடிப்படை கோட்பாட்டை நாங்கள் இழக்கிறோம் என்று அவர்களிடம் சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்று பதில் சொன்னார்கள். நாங்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்குத்தான் அந்த சுயநிர்ணய உரிமையை அடைகின்ற கனடாவிலே கியூபெக் மக்கள் அவர்களுடைய போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் நீதிமன்றம், சமஷ்டி நீதிமன்றம் சுயநிர்ணய உரிமைக்கு ஒரு இலக்கணம், வரவிலக்கணம் வகுத்தது. உள்ளக சுயநிர்ணய உரிமை, வெளியே சுயநிர்ணய உரிமை. இப்பொழுது அரசியலமைப்பொன்றை உருவாக்கப் போவதாக சொல்லுகின்ற கோதபயா நம்பிக்கையே வருவதில்லை எங்களுக்கு. அவர்களுக்கு முன்னாலும் எங்களுக்கு உள்ளது உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் அரசியல் தீர்வை பெறுவது அல்லது வெளியே சுயநிர்ணய உரிமையை பயன்படுத்துவது என்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அதை முன்னுக்கு வைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்திய அரசினுடைய முயற்சியின் காரணமாக இந்த நாட்டிலே
இலங்கை இந்திய ஒப்பந்தம் அது முன்னர் ஏற்படாத ஒன்று. இந்த பிராந்தியத்தில் இந்தியா இலங்கையோடு அந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனுடைய ஒரு அங்கமாக 13வது திருத்தச் சட்டம், அதில் சில ஆரம்ப அடிப்படைகள் இருக்கின்றன. ஒரு இனப்பிரச்சனையை நாடுவதற்கு, அதை நோக்கி சென்று இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகள் இருந்தாலும் அதில் பல குறைபாடுகள். ஒற்றையாட்சி, அதைவிட அதில் குறிப்பிடப்பட்ட முக்கியமாக அடையாளப்படுத்தப்பட்ட காவல்துறை, போலீஸ் அதிகாரம், நில அதிகாரம், இவைகள் இன்னும் இந்த அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாது. பேங்கி மூனும் மஹிந்த ராஜபக்சவும் 2009ஆம் ஆண்டுகளில் வெளியிட்ட கூட்டறிக்கையில் கூட, அதற்கு பின்னரும் கூட 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதற்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வொன்றை அல்லது இனப்பிரச்சனைக்கான தீர்வொன்றை காண வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டு அடிப்படையிலான அந்த ஒப்பந்தத்தை, அந்த உடன்பாட்டை 32 ஆண்டுகளாக ஆகியும் நிறைவேற்றாத நிலைமையை நாங்கள் இப்பொழுதும் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த 13வது திருத்தச்சட்டத்தை பற்றி இப்பொழுது அதிகமாக பேசுகின்றோம் 32 ஆண்டுகளுக்கு பிறகு. அதைவிட இனப்பிரச்சனைக்கான தீர்வை அது எந்த வகையில் அடைய வேண்டும், இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு சர்வதேச அரங்கில் 13வது திருத்தச் சட்டம் மனித உரிமை பேரவையில் கூட ஒரு அங்கமாக இடம்பெற்றிருக்கின்றது. அங்கிருந்தாலும் சரி அல்லது அதுக்கு அப்பால் சென்று முழுமையான அதிகாரங்களை பகிரக்கூடிய ஒரு சமஷ்டி அங்கத்தில் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் அடைவதற்கு நாங்கள் இழந்து நிற்கின்ற ஒற்றுமையை நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவதன் மூலம் அந்த இலக்கை நாங்கள் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் அவசியமானது. தமிழீழம் என்றாலும் சரி, சமஷ்டி என்றாலும் சரி, 13வது திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, அது பற்றாக்குறையாக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய நிலைமை இன்றைக்கு முன்னரே எப்பொழுதையும் விட அதிகமாக இருக்கிறது. கோதபய ராஜபக்சவுடைய அரசாங்கம் 69 லட்சம் மக்களுடைய வாக்களை பெற்றவர் என்று சொன்னவர், அவர் இந்த நாட்டில் ஒரு பௌத்த சிங்கள பேராண்மைத்துவ ஆட்சி ஒன்றை அரசியலமைப்பு கூடாக அரசருடைய முழு நிர்வாகத்தையும் ஒரு இராணுவ அதிகாரியாக செயலாளராக இருந்தவர் என்ற அடிப்படையில் போர்க்காலத்தில் நடந்து கொண்ட அவருடைய ஒழுக்கம், போர்க்குற்றங்களை இழைத்தவர்கள் என்ற அந்த பொறுப்பை இருக்கின்ற சர்வதேசத்தினாலே குற்றம் சுமத்தப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றவர் இருக்கின்ற இன்றைக்கு இராணுவ மயம், இராணுவ நிர்வாகம், பொதுமக்கள் நிர்வாகம் இல்லை. நேற்று வரையிலும் கூட இராணுவத்தினரும் போலீசாரும் மக்களுடைய மனிதாபிமான உணர்வுகளை கூட மதிக்காத, இறந்தவர்களை நினைவுகூறுகின்ற, ஈமக்கடல் ஏற்றுகின்ற பணியை கூட செய்ய விடாமல் மிக உச்ச நிலைமையில் அவர்கள் எங்களை அடக்கி ஆளுகின்ற நிலைமையில் இருக்கின்ற பொழுது இனிமேலும் நாங்கள் பிளவுபட்டு ஒன்றுபடாமல் ஒரு இலக்கற்ற நிலைமையில் நாங்கள் செயல்பட முடியாது என்பதை நேற்றும் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இது மிகவும் முக்கியமாக இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம், திரு சதானந்தனுடைய நினைவு கூறுகின்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த கருத்துக்களை பேசுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம். எல்லோரும் மிகவும் ஆழமாக துன்பதுயரத்தோடு இந்த அரங்கிலே சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்கு அப்பால் சென்று நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய வேண்டும், இலட்சியத்தை அடைய வேண்டும், எங்கள் மண்ணிலே நாங்கள் ஆள வேண்டும் என்பதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த அரங்கும் ஒரு துணையாக நிற்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தம்பி சித்தார்த்தன் தர்மலிங்கம் அவர்கள்
தந்தை செல்வாவோடு அண்ணன் அமிர்தலிங்கத்தோடு தளபதியாக இருந்தவர். 72ஆம் ஆண்டு 73ஆம் ஆண்டுகளிலே பாராளுமன்றத்திலே சமஷ்டி பிரேரணையை அரசியலமைப்பில் மாற்றி ஆக்கப்படும் என்பதற்காக முன்வைத்து அப்பொழுது அமிர்தலிங்கம் அண்ணன் அவர்கள் தோற்றிருந்தவர். அந்த பணியை திரு தர்மலிங்கம் அவர்கள் நிறைவேற்றி வந்தவர். இன்றைக்கும் நான் அவருக்கு சொல்வது, தம்பி, இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் உங்களை போன்றவர்கள், தம்பி சதானந்தனுக்கும் அந்த உறுத்து இருக்கும், இப்பொழுது அவர் இல்லை. இந்த ஒற்றுமையின் பால் திரு தர்மலிங்கன் அவர்கள் அப்படி செயல்பட்டு ஒருவர். திரு சித்தார்த்தன் அவர்களும் அந்த பணியை தொடர்ந்து இந்த ஒன்றுபடுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவது, இலக்கை அடைவது, இலட்சியத்தை அடைவது, எங்கள் தேசத்தில் தமிழர் தேசத்தில் தமிழர்கள் ஆளுவது என்பதற்காக அவர் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்ற ஒரு நினைவு இப்பொழுது நான் அதை குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் அவரிடம் நேரடியாகவும் சொல்வதுண்டு. என்றால் தலைமைலிங்கம் அண்ணர் கட்சிக்குள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அரசியல் ரீதியாக பிரச்சனை வருகின்ற பொழுது இளைஞர்களாக எங்களுடனும் அவர் கலந்துரையாடுவதுண்டு, பகிர்ந்து கொள்வதுண்டு. அதைத்தான் நான் இப்பொழுது சில விடயங்களை சொல்லி இருக்கின்றேன். சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நாங்கள் பிளவுபட்டு பிரிந்து எங்களை பத்திரிகைகளுக்கு தீரி போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிராமல் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான இணக்கமான வார்த்தை பிரயோகங்களை, செயல்பாடுகளை, ஒன்றுபடுவதை மையமாக கொண்டு, இரண்டாவதுதான் எங்களுடைய இலக்கை அடைவது. முதலாவது அதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு கோட்பாட்டை, எந்த விடயங்களில் நாங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும் ஜனநாயக ரீதியாக, ஒரு அரசியல் தீர்வுக்காக நாங்கள் எப்படி எந்த அடிப்படையை நாங்கள் பொது உடன்பாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சர்வதேசத்துக்கு முன்னால் நாங்கள் எந்த வகையில் ஒற்றுமையாக ஒரே குரலில் நாங்கள் அதற்கான ஒரு செயற்பாட்டை, அதற்கான தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் இப்பொழுதும் வற்புறுத்த கடமைப்பட்டவனாக எனக்கு அந்த உறுத்து இருக்கிறது என்ற காரணத்தினாலும், அதற்காக இயங்குபவன் என்ற காரணத்தினாலும், இங்கே இருக்கின்ற எங்களுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, இயக்கவாதிகள் மட்டுமல்ல, தோழர்கள் மட்டுமல்ல, இன்னும் வெளியேயும் இருக்கிறார்கள், குழப்பவாதிகள் இருக்கிறார்கள், குலைந்து போக செய்வர்கள் இருக்கிறார்கள். இதற்கு அப்பால் நாங்கள் ஒரு வைரம் வாய்ந்த பலமான தீர்மானத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியிலே நான் சில வார்த்தைகள் சொல்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்சி பதிவு செய்யப்பட்ட 1988 எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அதனாலே அவரை பாராட்டுவதா அல்லது புளொட் அமைப்பு கட்சியை பாராட்டுவதா என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைய அரசியலிலே, நாங்கள் பார்க்கிற அரசியலிலே, எல்லா பெரிய கட்சிகளும், எங்களுடைய கட்சியை உட்பட, இந்த பதவிக்காக பாய்ந்தடிக்கின்ற நிலைமை எல்லா இடமும் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும், ஆட்சியில் இல்லாத கட்சியாக இருக்கட்டும், பதவிகளுக்கு போட்டி இருக்கிற நிலையில் ஒரு 31 வருடம் ஒருவன் அந்த பதவியிலே இருந்திருக்கிறார் என்றால், அந்த மனிதனுடைய குணாதிசயம் எவ்வாறாக இருந்திருக்க வேண்டும் என்பதை ஓரளவுக்கு திரு குரு அவர்கள் பேசிய போது என்னால் கணிக்கக்கூடியதாக இருந்து, இன்றைய அரசியல் சமகால பார்வையில் எல்லா கட்சிகளுக்கும் அவ்வாறான ஒரு பொறுப்பாளர்கள், பதவி வகிப்பவர்கள் தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன். இங்கே சொன்னார்கள், அவர்கள் ஆயுத போராட்டத்தை அல்லது ஆயுதம் எடுத்து போராடாதவர். அந்த வகையில் எனக்கும் அது பொருந்தும். அதே நேரம்
அந்த ஆயுதம் ஏந்துதல் என்பது எங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒன்று என்பதை புரிந்து கொண்டு அந்த போராட்ட வரலாற்றுக்குள்ளே தன்னை திணித்து கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதும் ஒரு பொதுவான ஆயுத போராட்டங்களுக்கு வெளியே இருந்து அதற்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையாக இன்றைய நிலையில் திரு அமரர் சதானந்தன் போன்றவர்கள் இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறார். புளோட் அமைப்பை பொறுத்தவரையில் இன்னும் ஒன்றை நான் அறிந்தேன். அவரை இந்த பதவிக்கு தெரிவு செய்ததிலே செயல் அதிபர் உமாவினுடைய தெரிவாக இருந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மையாக பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் என்னுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர். என்னுடைய சகோதரர்கள் ஒன்று சகோதரர்கள் திருமணம் செய்து மறுத்தலைவிழான் மாவனுடைய தாயாரும் அவர்களுடைய தாயாரும் கூட பிறந்த சகோதரர்கள். அந்த தெரிவுகளின் அடிப்படையிலே பார்த்தாலும் கூட அந்த தெரிவை தொடர்ந்து திரு சித்தார்த்தன் அவர்களை பேணி பாதுகாத்து அவர் இவரை பாதுகாத்த என்ற நிலை இருந்தால் இந்த கட்சியை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை இருக்கிறது. உண்மையாக நான் பொறாமைப்படுகிறேன். அதை வாழ்த்துகிறேன். அது தொடர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எவ்வாறான ஒரு அரசியல் சூழலை இந்த மண்ணுக்கு தேவை என்றும் நான் நினைக்கிறேன். கூறு போடப்பட்ட அல்லது பிரிந்து போகின்ற ஒரு சூழலில் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். We are in a crossroad in politics. அரசியலிலே நாங்கள் ஒரு நடுச்சந்தியிலே இருக்கிறோம். நாங்கள் எந்த பாதைக்கு போவதென்று தெரியாத ஒரு நிலையிலே இருக்கிறோம். எல்லா பாதைகளும் ஆபத்தானவைகளாக தோன்றுகின்ற நிலையிலே இருக்கிறோம். அந்த வகையிலே கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் பொதுவாகவே ஒருவரையும் மனம் நோகாமல் இணைந்து செல்கின்ற ஒரு தலைவராக இருப்பதனாலே என்னவோ திரு அமரர் சதானந்தன் அவர்களும் அவ்வாறான ஒரு கொள்கையை கடைப்பிடித்திருக்கிறார். ஏனென்றால் எவ்வளவு பேரையும் பார்த்திருக்கிறேன். இந்த 33 வருஷத்திலே அவர்களை நான் நேராக பார்த்ததில்லை. ஒரு சின்ன பதவி வந்தாலே என்னை செய்து சொல்லலாம். அதை வச்சு நாங்கள் படத்தார பாடு, பேப்பரில் பேசுகிற பேச்சு, ஊடகங்களில் இருக்கிற விளம்பரங்கள் எல்லாத்தையும் ஒரு விளக்க கொளுத்தி போட்டு எல்லாரையும் படத்து போடுறது, டான்டிவிக்கு அனுப்புறது, இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் அது எல்லாத்தையும் செய்யாமல் ஒரு பெரிய பலம் வாய்ந்த கட்சிக்கு செயலாளராக இருந்த ஒரு பெரிய மனிதனாக நான் அமரர் சதானந்தனை பார்க்கிறேன். அவரை போன்ற ஒரு குணாதிசயங்களை நாங்கள் அதை முன்மாதிரியாக பற்றி கொண்டால் அது இந்த சமூகத்திற்கும் இந்த இனத்திற்கும் நல்லது என்று நினைக்கிறேன். போட்டிகளிலே இருந்து, பொறாமைகளிலே இருந்து, பதவி வேட்கைகளிலே இருந்து நாங்கள் விலகி இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, மண் சார்ந்து, விடுதலை சார்ந்து ஒற்றுமையாக செயல்படாவிட்டால் அந்த மனிதன் 31 வருடத்திற்கு மேலாக இந்த பணி செய்ததனுடைய அனுகூலங்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கிடைக்காமல் போய்விடக்கூடும். ஆகவே ஒரு நல்ல மனிதனுடைய, நான் மனிதன் என்று சொல்கிறேன், மனிதனாக இருப்பதுதான் முதலிலே எங்களுக்கு தேவை. நாங்கள் பலர் மனிதனாக இல்லை.
வெறும் பொறாமை கூடங்களாக, எதிர்ப்பாளர்களாக, கால்தட்டு போடுபவர்களாக, ஆளையால் கட்டி வீழ்த்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியலில் அதுதான் நடக்கிறது. சில விஷயங்களை நாங்கள் பேச முடியாதவர்களாக இருக்கிறோம். பகிரங்கமாக பொது வழியிலே பேச முடியாதவர்களாக இருக்கிறோம். அதனால் தேவைப்படுகிறது ஒரு நல்ல மனிதனுடைய முன்னுதாரணத்தை இன்றைக்கு பேசக்கூடியதாக இன்னும் பேசுவார்கள். நான் பார்த்தது அந்த என்னுடைய தாக்கமான மனதிலே பட்டது. கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சொன்னார், ஆனால் பதிவு செய்த நாளில் இருந்து இன்றைக்கு நான் செயலாளர், பொதுச் செயலாளர். அன்றைக்கில் எந்த ஒரு கட்சியிலையும் அப்படி ஒருவர் இருப்பதாக எனக்கு தெரியலை. இனியும் மரம் வந்தால் அப்படி தான் இருப்பார்கள்னு நினைக்கிறேன். புலோட்டில் மற்ற கட்சியில் இருக்க மாட்டார்கள், இருக்கவே மேலாது எங்களையும் சேர்த்து முடியாத காரியம். ஆனால் இப்போ நாங்களே உடைஞ்சு எல்லாத்துக்கும் போகிறோம். பதவி தலைமை எல்லாருக்கும் தலைமை தேவையாக, பொறுப்பு தேவையாக. அது எல்லாத்தையும் விட்டு ஒரு நல்ல மனிதனுடைய அந்த நிகழ்விலே உண்மையாக அவ்வாறான ஒரு அர்ப்பணிப்புள்ள மனிதனுடைய ஆன்மா எங்களை வாழ்த்தும், பிரார்த்திக்கும் என்று நினைத்து கொண்டு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய உண்டு. நிச்சயமாக சாந்தி அடையும். ஏனென்றால் காந்தியம் போன்ற விடயங்களில் எனக்கு பரிச்சயம் உண்டு. அதை பற்றி நான் பேசவில்லை. அவர்களோடு தொடர்புடைய விடயங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். திரு ராமதாசன் அவருடைய உறவினர் எல்லோருமே அதில் பங்களித்திருக்கிறார்கள். திரு சிவானந்தன் அவர்களும் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் நல்ல காரியங்கள் பல செய்திருக்கிறார், புண்ணிய காரியங்கள் செய்திருக்கிறார். அவர் செய்த புண்ணியங்கள் அவருடைய ஆன்மாவை ஈடேற்றும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அதற்காக பிரார்த்தித்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த கௌரவ சித்தார்த்தன் அவர்களுக்கும் தம்பி கஜதீபன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆனந்தி அவர்களே எனக்கு நெருங்கிய பழக்கமான ஒரு தோழர் அல்ல. புலட்டில் பல பேரை எனக்கு தெரியும். புலட் தோழர்கள் பல பேருடன் நான் பழகி இருக்கிறேன். ஆனாலும் கூட ஆனந்தியுடன் நான் நெருங்கி பழகியவன் அல்ல. ஆனால் 1977களில் குடியேற்றங்கள் நடந்த பொழுது, கலவரத்துக்கு பிற்பாடு குடியேற்றங்கள் நடந்த பொழுது, வவுனியாவில் கண்ணாட்டி பண்ணையில் குடியேற்றங்களை TRRனுடைய தலைமையில் KC நித்யானந்தா அவர்கள் இருந்தார். அப்பொழுது அந்த குடியேற்றங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதில் லங்காராணி நாவல் எழுதிய அருளர் அவர்கள் நாங்கள் ஈரோஸில் நாங்கள் இருந்த காலத்தில் அந்த மீள் குடியேற்றங்கள் நடைபெற்றது. அதே நேரத்தில் காந்தியம் வவுனியாவில் டாக்டர் ராஜசுந்தரத்தினுடைய வீட்டில் நாங்கள் அந்த காந்தியம் அந்த குடியேற்றங்களை நடத்தி கொண்டிருந்தது. ஸோ இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் 1-2 சமயங்களில் திரு சதானந்தன் அவர்களை நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் கூட நாங்கள் நெருங்கி பழகிய ஞாபகம் இல்லை. பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் நடந்த பல்வேறுபட்ட இணைப்பு கூட்டங்கள், சமாதான கூட்டங்கள், ஐக்கியப்படுவதற்கான கூட்டங்கள் போன்ற பலவற்றில் நான் அவரை சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நான் நம்புகின்றேன், நான் பார்த்தவர்களில் 2 பேர் குறைவாக பேசுவார்கள். ஒருவர் எங்களுடைய பழைய தோழர் பத்மநாபா, இன்னொருவர் தோழர் ஆனந்தி. இவருடைய பேச்சுக்கள் என்பது மிக மிக குறைவானது. ஆனால் ஏற்கனவே இங்கு பேசியது போன்று அவர்களுடைய செயற்பாடுகள் மிக மிக அதிகமானது. நேர்மையானவர்கள், விஷயங்களை பின்னால் இருந்து கொண்டு முன்னால் விஷயங்களை நகர்த்தக்கூடியவர்கள், நம்பிக்கையானவர்கள், விடுதலை உணர்வுள்ளவர்கள். அந்த வகையில் நிச்சயமாக ஆனந்தி அவர்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த வகையில் இந்த நீண்ட நெடிய போராட்டத்தில் பல இயக்கங்களும், விடுதலை புலிகள் மிக அதிகமான தங்களது போராளிகளை இழந்திருக்கலாம். ஆனாலும் ஏனைய இயக்கங்கள், ஏற்கனவே குறிப்பிட்ட 5 இயக்கங்கள் ஒரு முக்கியமான ஆயுத அரசியல் இயக்கங்களாக இருந்தன. அந்த ஆயுத அரசியல் இயக்கங்கள் பல தோழர்கள் தங்களது உயிர்களை இந்த விடுதலைக்கு கொடுத்திருக்கிறார்கள். யார் கூட கொடுத்தார்கள், யார் குறைய கொடுத்தார்கள் என்பதற்கு அப்பால்
எல்லோருமே தமிழ் மக்களுடைய விடுதலை ஒன்றுக்காகவே எல்லோரும் களம் இறங்கினார்கள். அதான் உண்மையான விடயம். ஆனால் கால மாற்றங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல்கள், ஒவ்வொருத்தருக்கும் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஈகோ போன்ற தன்மைகள், யார் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன சிந்தனைகள், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் எங்களுடைய கடந்த காலத்தில் நடந்து முடிந்திருக்கின்றது. எங்களுடைய துரதிர்ஷ்டம், மிக நீண்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தியவர்கள். ஏற்கனவே CVK சிவஞானம் அவர்கள் கூறியது போன்று நாங்கள் இன்னும் நடுச்சந்தையில் தான் நிற்கின்றோம். அந்த பொலிட்டிக்கல் கிராஸ் ரோட் என்பது நாங்கள் அதனை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் இன்னும் கடக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். நாங்கள் இன்னும் கடக்கவில்லை என்றால் இன்றும் அதே பிரச்சனைகள் இன்றும் கட்சிகள் மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. தனிப்பட்ட கட்சிகளுக்கும் பிரச்சனைகள், இணைந்த கட்சிகளுக்குள்ளும் பிரச்சனைகள், யார் யாரை முதன்மைப்படுத்துவது, என்ன அரசியல் விளையாட்டுகளை காட்டி தங்களை முதன்மைப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எல்லோருக்கும் தெரியும், எங்களுக்கு ஒரு பிடிமானம் இருந்தது. எங்களுக்கு ஒரு மிக இறுக்கமான வலுவான ஒரு இராணுவ கட்டமைப்பு இருந்தது. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இலங்கை அரசாங்கம் அதனை யோசித்து பின்வாங்கி கொண்டிருந்தது. ஆனால் அது முடிவுக்கு வந்த பொழுதோ இன்று நமக்கு இருக்கக்கூடிய பிடிமானங்கள் என்ன? பாராளுமன்றம் போகின்றோம், நான் உட்பட பாராளுமன்றம் போகின்றோம், பாராளுமன்றத்தில் பேசுகின்றோம் என்பதை தவிர பாராளுமன்றத்தை எந்த அளவுக்கு எங்களுக்கு சாதகமான ஒரு சூழலுக்கு எங்களால் பாவிக்க முடிந்தது, என்னத்தை சாதித்திருக்கின்றோம் என்று நாங்கள் ஒரு கணக்கை பார்ப்போமாக இருந்தால் முடிவில் நாங்கள் இதனையும் செய்யவில்லை என்ற நிலைக்குத்தான் நாங்கள் வருவோம். இன்று இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் இதனையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. எங்களது யாரது ஒத்துழைப்பும் அவர்களுக்கு தேவையில்லை. ஆகவே தாங்கள் விரும்பிய அனைத்தையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களினுடைய இருப்பை காப்பாற்ற வேண்டும் ஆக நாங்கள் நினைத்தால் நாங்கள் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. நிச்சயமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு மாத்திரம் தமிழ் மக்களுடைய இருப்புகளை பாதுகாத்து விட முடியாது. என்று நீங்கள் பார்க்கலாம், வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி, என்னென்ன வழிகளின் ஊடாக எல்லாம் தமிழ் மக்களுடைய இருப்பை சிதைக்க முடியுமோ, சீர்குலைக்க முடியுமோ, அந்த அனைத்து நடவடிக்கைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்களால் சில சமயம் பாராளுமன்றத்தில் பேசலாம், வெளியில் நாங்கள் 50-100 பேர் மேக்சிமம் நாங்கள் 1-2 எங்களுடைய எதிர்ப்பை காட்டலாம். இவை தவிர வேறு என்ன இருக்கிறது? ஆகவே நான் நம்புகின்றேன், நான் நம்புகின்றேன், ஏனென்றால் இந்த ஐக்கியங்கள் உருவாவதற்கு ஏற்கனவே சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டது போல இந்தியாவில் முதலாக ஈரோ, CPRLF, டெலோ சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கி பிற்பாடு அதில் புலிகளும் சேர்ந்து ENLF என்ற பெயரில் திம்பு பேச்சுவார்த்தைகள் நாங்கள் கூட்டாக செயற்பட்டோம். அந்த கூட்டு பிறகு சித்தார்த்தன் அவர்கள் இருந்தார், தமிழர் விடுதலை கூட்டணி இருந்தது. எல்லோரும் இணைந்துதான் இன்றும் பேசப்படுகின்ற அந்த 4 பிரின்சிபல்ஸ், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்பதும், அவர்களுக்கு ஒரு வடகிழக்கு என்பது அவர்களது தாயகம் என்பதும், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதும் இவர்கள் எல்லோரும் இணைந்து எடுத்த முடிவு. ஆகவே அந்த ஐக்கியம் என்பது எங்களை எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். இதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகின பொழுது கூட ஆரம்ப கட்ட உருவாக்கத்தில் நாங்களும் ஒரு பங்குதாரராக இருந்தோம். இன்று அது எங்கு நிற்கிறது, என்ன செய்கிறது? நிச்சயமாக இந்த விடயங்கள் இவற்றை நாங்கள் சீராக சரியாக புரிந்து கொண்டால் அது இந்தியாவுடன் பேசுவதற்கோ அமெரிக்காவுடன் பேசுவதற்கோ அல்லது சுகுத்தோழர் சொன்னது போன்று உள்ளார்ந்த ரீதியாக எமது மக்களுடன் பேசுவதற்கோ நாங்கள் ஒன்றுபட்டு நிற்போமாக இருந்தால் சில சமயங்களில் நிச்சயமாக நாங்கள் கொஞ்சம் தூரங்களை கடக்க முடியும். நாங்கள் துணிச்சலாக சில விஷயங்களை பேச முடியும். இன்று அவ்வாறு அல்ல. நான் பேசுவது ஒன்று, மாவியண்ணை பேசுவது இன்னொன்று, சுமந்திரன் பேசுவது வேறொன்று, டெலோவிலோ பிளட்டிலோ இருப்பவர்கள் பேசுவது இன்னும் ஒன்று என்ற கணக்கில் தான் இப்பொழுது வேலைகள் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு
ஒரு நினைவேந்தல், ஒரு மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக போராடிய ஒரு போராளியினுடைய நினைவேந்தல். அவர் வெறுமனே எல்லோரும் பேசினார்கள். அவருடைய நேர்மை, அவருடைய சிறப்பு, அவர் எவ்வளவு தூரம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக, அவரை யாரும் உண்மையாகவே ஒரு இயக்க போராளி என்று கணக்கிட முடியாத அளவிற்கு அவர் எவ்வளவு தூரம் ஒரு சிறப்பாக அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆகவே இந்த சந்தர்ப்பம் என்பதை தயவு செய்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த குறுக்கு சந்தியில் நாங்கள் எவ்வளவு காத்திரமான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு சீரியஸான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். தந்தை செல்வா, தளபதி அமிர்தலிங்கம், இன்னும் பல மிக மிக ஆழமான பேச்சாளர்கள், சிந்தனை சிற்பி கதிரவேல் பிள்ளை, நாங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம். அந்த காலத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மக்களது தலைவர்களாக சொல்லப்பட்டவர்கள், தர்மலிங்கம், ஆகவே இப்படி பல பேர். ஆனால் அவர்களால் சாதிக்க முடியாமல் ஒரு ஆயுத போராட்டம், தனிநாடு என்று சொன்ன விடயங்கள் மீண்டும் சமஸ்தியை பற்றி பேசுகிற பொழுது நாங்கள் எவ்வளவு தூரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த விடயத்துக்காக நாங்கள் ஒன்றுபடுகிறோம், நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களது சொந்த சுய நலன்களை விட்டு கொடுத்து கட்சி, எங்களுடைய மக்களுடைய நலன்கள் முக்கியமா அல்லது கட்சியினுடைய பெயர்கள் முக்கியமா என்ற விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். சுகத்தோழர் சொன்னது போன்று என்னுடைய வயசில், நான் 19 வயசில் நான் பயிற்சி பெற லெபனான் போய் 20 வயசில் நான் இந்த குடியேற்றங்கள், வவுனியாவில் கண்ணாடி பண்ணையில் குடியேற்றங்கள் நடந்த பொழுது எனக்கு வயசு 20, எனக்கு இப்பொழுது வயசு 64. நாங்கள் ஒவ்வொருத்தராக விடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னே சில பேரும் இன்னும் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது விடைபெறுவதற்கு வரிசையில் நிற்பவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த வரிசை முடிவதற்கு முன்பாக சில விடயங்களை சாதித்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்து இன்றைக்கு நாங்கள் 2021ஆம் ஆண்டில் இந்த யுத்தம் நடந்ததை பற்றி எவ்வளவு இளைஞர்களுக்கு இப்பொழுது தெரியும் என்ற கேள்வி வந்திருக்கிறது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் பிரபாகரன் யார் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தந்தை செல்வாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? செல்வநாயகம் என்றவரை பற்றி, அமிர்தலிங்கம் என்பவர் பற்றி இப்பொழுது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகவே எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று அதில் நன்மைக்கும் தீமைக்கும் நாங்கள் தான் பங்குதாரர்கள், அதில் கெட்டதுக்கும் நல்லதுக்கும் நாங்கள் தான் பங்குதாரர்கள். ஆகவே அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இனிமேலாவது முயற்சிக்க வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் நான் இன்னும் சில விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்மையில் கிண்ணியாவில் ஒரு படகு கவிழ்ந்து அல்லது உடைந்து பல பேர் மரணித்தார்கள். இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் எவ்வளவு தூரம் அக்கறை கொள்கின்றது நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது வடக்கிலோ கிழக்கிலோ இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக நான் நம்புகின்றேன். நெடுந்தீவுக்கு போகின்ற படகு அடிக்கடி பிரச்சனைக்குள்ளாகும், அடிக்கடி போக்குவரத்துகள் தடைப்படும். ஆகவே இவையெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிற்பாடு பார்க்கின்ற விடயங்களாக இல்லாமல் இவை நடப்பதற்கு முன்பாக நான் நம்புகின்றேன் ஒரு தேவை வந்திருக்கின்றது. ஒரு கால் சென்னையில் ஒரு பள்ளிக்கூட பிள்ளைகளை கொண்டு போகிற ஒரு பாடசாலை பஸ், அது கீழக்குள்ள ஃப்ளோர் உடைஞ்சு புள்ள நிலத்தில் கீழே விழுந்து இறந்துட்டு, அதுக்கு பிறகுதான் பஸ் எல்லாம் செக் பண்ண விളിக்கிட்டாங்க. அதே போல இல்லாமல் இங்கு பல்வேறுபட்ட இடங்களில் இந்த பாதைகள் இருக்கிறது, படகுகள் இருக்கிறது. தயவு செய்து இவற்றை சரியான முறையில், எங்களுக்கு ஆளுநர் இருக்கிறார் அல்லது அரசு அதிபர்கள் இருக்கிறோம், அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த விடயங்கள் நடந்து முடியும் மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் இந்த விடயங்களை, இந்த சந்தர்ப்பத்தை நான் அதுக்காக பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே தான் அதனை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆகவே அதனையும் செய்து கொண்டு, ஆகவே தோழர் ஆனந்தியினுடைய இந்த சிரார்த்த தினத்தில் அவருக்கான ஒரு மரியாதையை செலுத்தக்கூடிய இடத்தில் மிக நீண்ட கால போராளியாக இருந்த ஒருவர், தமிழ் மக்களினுடைய விடுதலை தொடர்பான பல கற்பனைகளை கொண்ட ஒருவர்,
இந்த மண்ணில் நாங்கள் தலை நிமிர்ந்து தமிழ் சமூகமாக வாழ வேண்டும் என்ற கனவு கண்ட ஒருவர் அதனை நிறைவேற்றுவதற்கு பல தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த தளத்தில் அதற்கான உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனந்திக்கும் அவரது குடும்பத்தார், மனைவி, உற்றார், உறவினர், தோழர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அஞ்சலிகளையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மறைந்தார் என்ற செய்தி மதியம் 12 மணி அளவிலே அவர் யாழ்ப்பாண மருத்துவமனையிலே நோய்வாய்ப்பட்டிருந்த நிலைமையிலே, ஆனால் மாலை 5 மணி அளவிலே அந்த இறுதிக்கிரியைகள் நடைபெறப் போகின்ற என்ற செய்தி எனக்கு கிடைத்த பொழுது சுமார் 4 மணி அளவிலே எனக்கு அந்த செய்தி கிடைத்தது. இருந்தாலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த நேரத்திலே எனக்கு மிகவும் இரத்த அழுத்தம் உறுதி அமுக்கம் மிக மோசமாக இருந்த காரணத்தால் கலந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாளும் நிலைமை சீராக இல்லாவிட்டாலும் கூட உடனடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று மனைவியாருக்கும் ஏனைய தோழர்களுக்கும் ஆறுதல் கூறியிருந்தேன். ஆகவே ஏறக்குறைய 45 வருடங்களுக்கு முன்னர் இருந்தே ஆனந்தி அண்ணனை நான் அறிவேன். ஒரு செயற்பாட்டாளராக 77ஆம் ஆண்டுகளில் இருந்து தமிழீழ விடுதலை போராட்டம் அந்த இனப்படுகொலையை தொடர்ந்து முழுவீச்சாக நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழர் மறுவாழ்வு கழகம் TRRO என்று ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, அமரர்கள் KC நித்யானந்தா, டாக்டர் ராஜசுந்தரம் போன்றவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதிலே நாங்கள் ஒரு தொண்டர்களாக பணியாற்றிய பொழுது நான் ஆனந்தி அண்ணனை அறிவேன். அதே போல் வன்னியிலே அந்த பொது மக்களை குடியேற்றுவதற்காக மாத கணக்கிலே வேறக்குரிய 3 மாதங்களுக்கு மேலே நாங்கள் ஓமந்தை காட்டு பகுதியிலே மலையக மக்களை குடியேற்றுவதிலும், அதே போல் ஏனைய ஆனந்தி அண்ணன் போன்றவர்கள் கண்ணாட்டி போன்ற இடங்களிலே அந்த பண்ணைகளிலே மக்களை குடியேற்றுவதிலும் இருந்து எங்களுடைய தொடர்புகள் ஆரம்பித்தது. அது பின்னாளிலே தலைவர் உமாமகேஸ்வரன் அவர்கள் தமிழிளைஞர் பேரவையினுடைய தலைவராக இருந்த பொழுது எங்களுடன் மிகவும் நெருக்கமான உறவை கொண்டிருந்தார்கள். அண்மையிலே கூட திரு மாவிசேனாதிராய அண்ணனும் கூட அந்த உணர்வை பகிர்ந்து கொண்டிருந்தோம். 77களிலே தந்தை செல்வாவுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்த நேரத்திலே கூட உரும்பராயிலே செல்வபுரம் பகுதியிலே தலைவர் உமாமகேஸ்வரன், மாவை அண்ணன், தலைவர் அமிர்தலிங்கம் போன்றவர்களுடன் நாங்களும் தொண்டர்களாக, அதில் என்னுடைய நண்பர்கள் குமரப்பா, மாத்தியா போன்றவர்களும் இணைந்திருந்தார்கள். அந்த சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டு பொருளாதார ரீதியாக பிற்பட்ட மக்களுக்காக அந்த கடுமையான சிரமதான பணிகளை நாங்கள் ஆற்றியிருந்தோம். அவர்களுக்கான மலகூடங்கள் அமைக்கின்றோம். அவ்வாறு செயற்பட்டவர் பின்னாளிலே தமிழின் புதிய புலிகளிலே தலைவர் உமாமேஸ்வரன் இணைந்து கொண்டார். பின்னாளிலே அவர் தமிழீழ விடுதலை புலிகளிலே 78 ஆரம்பத்திலே தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் துரஷ்டவசம் எங்களுடைய போராட்டம் 79க்கு பின்னர் அந்த இயக்கம் பிளவுபட்டு இவ்வாறான பிரச்சனைகள் பல்வேறு நடந்து கொண்டிருந்ததை வரலாறு நன்று பலர் எங்களுடைய மக்களிலே தெரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் கூட ஆனந்தி அண்ணன் அவர்கள் மிகவும் நிதானமாகத்தான் செயற்பட்டு கொண்டிருந்தார். எங்கேயும் இப்போ காணுகின்ற பொழுது ஒரு சாதாரணமாகத்தான் நடமாடுவார். எப்படி இருக்கிறீர்கள் சுவாதிலிங்கம் என்றால் என்னுடைய பக்கத்தூர், அதாவது வெள்ளட்டுத்துறையிலே கொம்மந்துறை என்ற பகுதியிலே தான் அவர் பிறந்து வளர்ந்தது. அவர் அதிலே இருந்து, ஆனால் நீண்ட காலமாக அந்த ஊரிலே சிறு வயதிலிருந்து இளைஞனாக இருந்து அவர் வாழவில்லை. அவர் வன்னி பகுதியிலும் வேறு வேறு இடங்களிலும் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர் செயற்பட்டு கொண்டு வந்தார். அதிலே தான் டாக்டர் ராஜசுந்தரம் போன்றவர்கள் வெலிக்கடை வெஞ்சிறையிலே வெட்டி வீழ்த்தப்பட்டு, அதே போல் அமர நித்யானந்தா போன்றவர்கள் இறந்ததின் பின்னர் கூட இந்த குடியேற்றம் என்ற விடயத்திலே நாங்கள் பலர் காட்டிய ஆர்வம்தான் பின்னாளிலே வன்னியிலே அந்த இயக்க நடவடிக்கைகளை பெருப்பிப்பதற்கு உதவியாக இருந்தது. இல்லாவிட்டால் யாழ்ப்பாண குடாநாடுகளில் இருந்தால் எங்களை கழுத்தை நெறித்து அமர்த்தி இருப்பார்கள். அது இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளாக இருக்கட்டும் என்ற போராட்ட வரலாறு தெளிவாக காட்டி நிற்கிறது. இதே போல தனியாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தை புரட்டை ஆரம்பித்ததன் பின்னர் கூட புலிகளுக்கும் இவர்களுக்கும் இடையிலே பிரச்சனைகள் இருந்த பொழுது கூட நான் என்னை பொறுத்தளவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்திலே டெலோலே இருந்து 73ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்த வகையிலே இன்னொரு இயக்கத்துக்காக எதிராக நீங்கள் ஆயுதம்
நீட்டக்கூடாது என்பதை அடித்து அழுத்தி சொல்லியிருந்தேன். அதன் காரணமாக நான் செலவில் இருந்து கொண்டிருந்த பொழுது புலிகளுக்கு செய்து வந்த உதவியை அதன் பின்னர் அவர்கள் படிப்படியாக குறைஞ்சு கொண்டார்கள். என்றால் இவர் பிரச்சனை கொடுக்குறார், வகுப்படுக்கிறார் எங்களுக்கு. அதனால இல்லை, நீட்டாதீங்கோ, ஒருவருக்கு எதிராக நீட்டாதீங்கோ, சக போராளிகளுக்கு எதிராக துப்பாக்கி நீட்டப்படுவதை நான் வெறுக்கின்றேன் என்று பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டும். இவ்வாறான நிலைமைதான் இன்றைக்கு இவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்தது. அதன் பின்னர் கூட இப்பொழுது சொன்னார்கள் 78 புதுசாக 88 ஆரம்பித்த பொழுது சில மாதங்கள் சிறிது காலம் தராக்கி சிவராம் அவர்கள் இந்த பொதுச் செயலாளராக இருந்தார். அதன் பின்னர் தான் ஆனந்தி அண்ணன் அவர் அதில் ராஜினாமா செய்ததன் பின்னர் பதவி விலகியதன் பின்னர் ஆனந்தி அண்ணன் நியமிக்கப்பட்டார். இறக்கும் வரை அமரராகும் வரை அவர் அந்த பணியிலே இருந்தார். ஆகவே தராக்கி சிவராமம் அந்த பாதை என்ன என்பதையும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தராக்கி சிவராம் அவர்களுக்காக அவருடன் சேர்ந்து நாங்கள் பல பணிகளை ஆற்றியிருக்கிறோம். இதே போல 77களிலிருந்து 83 பின்னர் ஆட்சேர்ப்பு நடைபெற்ற பொழுது கூட பல இயக்கங்களோடு நாங்கள் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்தோம். நீங்கள் எல்லாரும் ஆக்களை எடுங்கோ, எல்லாரும் நாங்கள் ஒரே நோக்கத்திலே போகின்றோம் என்று. ஏன் இந்தியாவிலே எங்களுடைய எல்லா இயக்கத்துக்கும் பயிற்சி கொடுத்த பொழுது கூட நாங்கள் மிக தீவிரமாக 5 தீவிரவாத இயக்கங்களும் ஒரு குடைக்குள் வர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்த பொழுது முதலிலே 3 இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தோம். அது டெலோ, புலட், மன்னிக்க வேண்டும், டெலோ, இபிஆர்எல், ஈரோஸ். புலட்டையும் நாங்கள் புலிகளையும் உள்வாங்க என்று எடுத்த முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் புலிகள் உள்ள வந்தார்கள். புலட்டை எடுப்பதற்கு இடையிலே அந்த ஈழ தேசிய விடுதலை முன்னணிக்குள்ளேயே இயக்க மோதல்கள் ஆரம்பித்தது. அது செய்ய முடியாமல் போய்விட்டது. அந்த திம்பு பேச்சுவார்த்தைகள் 2 தடவைகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்தியா இவ்வளவு அழுத்தம் கொடுத்தது. அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் திம்பு பேச்சுவார்த்தையிலே பங்கு பெற்ற ஒருவர். அவை இந்த இயக்க மோதல்கள் ஏற்பட்டு பிரச்சனைகளின் பின்னரும் கூட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாங்கள் பலர் இயக்கங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து ஏற்றுக்கொண்டதன் பின்னரும் கூட புலட் இயக்கம் சில நிலப்பாடுகளை எடுத்த காரணத்தால் புலட் இயக்கம் எல்லா பக்கத்தாலையும் வேட்டையாடப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தாலும் வேட்டையாடப்பட்டது, இந்தியா மிதிகாய்க்கும் படையாலையும் வேட்டையாடப்பட்டது, விடுதலை புலிகளாலும் வேட்டையாடப்பட்டார்கள். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே எங்களை பொறுத்தளவிலே நான் அதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணன் சித்தார்த்தன் போன்றவர்களுக்கு எங்களுடைய பாசறைகளிலே பாதுகாப்பு கொடுத்து வைத்திருந்து, இல்லை அவர்களுடைய தற்பாதுகாப்புக்காக எங்களுடைய இயக்கத்து ஆயுதங்களை கூட புலட் இயக்கத்துடன் நாங்கள் கொடுத்திருந்தோம். ஏனென்றால் எல்லாரும் வழி கிடைக்க எந்த போட்டில் ஏறுறேன் அந்த போட்டு கிடைக்காட்டி இந்த போட்டில் ஏறினாக்கள். அண்ணன் புலட், தம்பி புலி, டெலோ, இவ்வாறு இபிஆர்எல் இவ்வாறு தான் இருந்தார்கள் ஹீரோஸ். இதில் 5 விரல்களோடு இந்த 5 பேரும் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பொதுவான இராணுவ கட்டமைப்பாக நாங்கள் இணைவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்றிருந்தால் ஒருவேளை நாங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்க முடியும். சரி, அது வருடங்கள். அவ்வாறு இருந்த பொழுது கூட இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி சுட்டு படுகொலை செய்யப்பட்டு 16ஆம் தேதி அண்ணன் அமிர்தலிங்கத்தினுடையும் அண்ணன் ஜோகேஸ்வரனுடைய பூதவிடர்கள் புறப்பட்ட நேரத்திலே கூட அந்த இடத்துக்கு தலைவர் உமாமேஸ்வரன் வந்திருந்தார். அந்த வீட்டில் நான் அவரை பார்த்தேன். பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சிரித்து கொண்டு தலையசைத்தார். எங்களுடைய அரசியல் ஆலோசகர் திரு ஸ்ரீகாந்தாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அன்றிரவே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்த நாள் 17ஆம் தேதி யாழ் மத்திய கல்லூரியிலே அமரர் அமிர்தலிங்கம், அமரர் யோகேஸ்வரனுடைய இறுதிக்கிரியை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம் அவருடைய படுகொலையை பற்றி. ஆகவே அதன் பின்னர் தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 89ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நெருக்கடிகளை 90களுக்கு பின்னர் கூட ஏற்பட்ட பொழுது கூட இலங்கை அரசு பல படுகொலைகளை செய்த பொழுது 15, 20, 30 கட்சிகளை நாங்கள் திரட்டிய பொழுது புலட் இயக்கம் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தியதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே சித்தார்த்தன் அண்ணன், ஆனந்தி அண்ணன் போன்றவர்கள் அதிலே மிக உறுதியாக இருந்தார்கள். இல்லை, எங்களுக்கும் புலிகளுக்கும் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் சாவதை, மக்கள் பட்டினி கிடப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள். பின்னாளிலே 5, 6 கட்சிகள் நாங்கள் ஒரு அணியாக கூட சேர்ந்து செயற்பட்டிருக்கின்றோம். திரு சித்தார்த்தன் அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தடவை மகாநாயக்க தேரர்களை நாங்கள் 6 தமிழ் கட்சிகள் போய் சந்தித்திருந்தோம். திரு டக்ளஸ் தேவானந்தா, திரு சித்தார்த்தன், திரு சுரேஷ் பிரமிச்சந்திரன் போன்ற பலர் இருக்கக்கூடிய அந்த அணியிலே
நாங்கள் சென்ற பொழுது மாநாயக்கர் தேர்தலுக்கு மொழிபெயர்த்தவர் ஒரு பேராசிரியர் மிகப்பெரிய விளையாட்டுகள் எல்லாம் காட்டிக் கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் இருங்கோ பேராசிரியர், நாங்கள் எங்களுடைய ஆட்கள் சொல்றதை நான் சிங்களத்தில் மொழிபெயர்க்கிறேன், நீங்கள் சொல்வதை நான் தமிழிலே மொழிபெயர்க்கிறேன் சொன்ன பொழுது அவர் ஒரு கட்டத்திலே சொன்னார், விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் பிடுங்கப்பட வேண்டும். நான் சொன்னேன், அரசியல் தீர்வு இல்லாமல் விடுதலை புலிகளுடைய ஆயுதங்களை உங்களால் பிடுங்க முடியாது, தோற்கடிக்க முடியாது என்று. சரியா கோபம் வந்துடுது. தேரர் போங்கோண்டு அடிச்சு கலைக்கா குறையா கலைச்சார். அப்பொழுது சித்தார்த்தன் என்ன பிறகு சொன்னார், வாழ்க்கையில தேரர் இப்படி மாநாயக்க தேரர் சிவாஜியர் உங்களை மாதிரி ஒரு இப்படி கதை கேட்டிருக்க மாட்டார். ஆகவே எங்கட மக்களுக்கு நடக்கிறதை நாங்கள் உறுதியாக சொல்லி இருக்கிறோம். அதே போல பின்னாளிலே நாங்களும் புரட்சி இயக்கமும் ஈரோஸ் இயக்கமும் சேர்ந்து 94ஆம் ஆண்டிலே ஒரு கூட்டணியை அமைத்த பொழுது கூட 3 ஆசனங்கள் எங்களுக்கு கூட்டணி கிடைத்தது. அந்த வன்னியிலே 3 ஆசனங்களும் புரட்சி விருப்பு வாக்கு அடிப்படையிலே அவர்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே திலோவினுடைய சின்னம் வெளிச்ச வீட்டிலும், வன்னியிலே புரட்சியுடைய சின்னம் நங்கூரத்திலும், யாழ்ப்பாணத்திலே ஈரோஸுக்கு சின்னம் இல்லாத காரணத்தால் அதிலே சுயேட்சை சின்னமாக தராசு சின்னத்திலும் போட்டியிட்டோம். அதிலும் பெரிய அனுபவங்கள். இபிடிபி எங்கிட்ட வந்தாங்களெல்லாம் அடித்து பங்கரில் போட்டான் செய்யவே இல்லை. ஆகவே இயக்கங்களோடு அவரோடு எங்களோட 5-6 கட்சி கூட்டணியில் இருக்கிறார்கள், இருந்தவர்கள் போனவர்கள் என்றால் இன்றைக்கு நான் பலருக்கு சொல்லியிருக்கிறேன். திரு டக்ளஸ் தேவானந்த் நினைக்கக்கூடாது, தான் ஏதோ பெருசாண்டு. அங்கே அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே வைக்கப்பட்டிருந்தார். என்னது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே வைக்கப்பட்டார் என்பதை அவருடைய மரியாதை காரணம் சொல்லவில்லை. அவருக்கு ஏற்கனவே துப்பாக்கி சூட்டிலே கொலை வழக்கு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவ்வாறு நெருக்கடியாக இருந்தவரை இந்திய அரசாங்கத்துடன் பேசி இங்கே எடுத்து உதவி செய்தவர்கள் நாங்கள். பிறகு அவர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் செய்தார் என்றது தெரியும். இன்றிலிருந்து 20 வருடங்களுக்கு முன்னர் என்னுடைய நினைவு ஓடிக்கொண்டிருக்கிறது. மாவீர தினத்துக்கு அடுத்த நாள் அண்ணன் மாவை சேனாதிராயா நாங்கள் போன பொழுது எங்களுடைய அந்த 2 பேர் படுகொலை செய்யப்பட்டு, மாவை அண்ணன் உட்பட நான் உட்பட படுகாயப்படுத்தப்பட்டு 28 பேருக்கு மேலே மோசமான காயங்களை சந்தித்தோம். 50-60 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு 20 வருஷம் 6 மாதங்கள் பாராளுமன்றத்திலே சக்கர நாற்காலியில் சென்றோம். இவ்வாறு அனுபவங்களை சென்று கொண்டிருந்த பொழுது கூட திரு சித்தார்த்தன் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும். நான் சென்ற பொழுது பாராளுமன்றத்திலே அவரும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பிலே வன்னி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தமிழ் தேசிய இனத்துக்கு வந்த நெருக்கடிகளை பற்றி அரசாங்கத்துக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை எனக்கு தகவல்களை பரிமாறுவார். இவர்கள் சில பேர் நிற்பார்கள், அவரோட காய்க்கூடாது, இவரோட அப்படி அல்ல. அவர் சொன்ன பல பெருமதியான விடயங்கள் இந்த நேரம் கருதி நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை. அவ்வாறு உணர்வோடு செயற்பட்டார். அந்த உணர்வு என்றது இருந்து கொண்டிருக்கு. அதே போல செயற்பட்ட அந்த சூழ்நிலைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இதே போல இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். அந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து 2003, 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை அண்ணன் சித்தார்த்தன் நானும் நாடாளுமன்றத்திலே ஒன்றாக கடமையாற்றி இருந்தோம். அதன் பின்னர் கூட அவர்கள் வேறையாக இருந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்த பொழுது கூட நாங்கள் புலிகளிடம் நேரடியாக வலியுறுத்தி இருந்தோம், புரட்சி இயக்கத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் முதலாவது தேர்தலிலே கூட எங்களுடைய சிலருடைய சுயநலத்துக்காகத்தான் புரட்சி விடப்பட்டது. நான் பகிரங்கமாக சொல்றேன், புலிகள் விரும்பவில்லை என்று எல்லாம் அப்பட்டமான போய் அண்ணன் எங்களுக்கும் புரட்சிக்கு மோதல்கள் இருந்த நிலத்திலே நீண்ட காலமாக தொடர்பாளர் எல்லாம் இருந்தும் தொலைபேசியிலே நான் நினைக்கிறேன் சித்ததரனை யாவிற்கும் 1/2 மணி நேரமாக நான் பேசினேன். எனக்கு விருப்பம் இருக்கிறது, நீங்க வேண்டாம் யாழ்ப்பாணத்துக்கு வாங்கோ, எங்களை எந்த இடத்த உங்களுக்கு விட்டு தந்து நான் தாரேன், ஒற்றுமை தான் எங்களுக்கு முக்கியம். அது எங்களுக்கு பதவி சில பேருக்கு பிரச்சனையாக இருந்தது, அதனால் அவர்கள் இணையவில்லை. ஆனால் எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டது. 2010 போர் முடிவடைந்தது. தொடர்ந்தாவது 2011 தமிழர் விடுதலை கூட்டணியையும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட்டையும் சேர்ப்பதிலே என்னுடைய பங்கு மிக பிரதானமாக இருந்தது. நாங்கள் அதனுடைய அறுவடையை 2013 மாகாண சபை தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு தமிழ் கட்சிகளுடைய கூட்டாக வெற்றியை ஈட்டியதை இன்றைக்கு நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆகவே ஆனந்தி அண்ணன் அவர்கள் மிகவும் அமைதியாக பணிகளை செய்தவர். விவசாய நடவடிக்கைகள் அவர் பார்த்தா இவருக்கும் தெரியாது, இவர் ஒரு ஆயுத போராட்டத்தில் இயக்கத்தில் இருந்தாரா அல்லது அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராண்டு அது சொல்லியது தான் தெரியும். ஆகவே அமைதியாக தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர். நோய்வாய்ப்பட்டு இவ்வாறு மரணம் அடைந்ததை
ஏற்கனவே பல சொன்னது போல ஆவண காப்பகங்கள், அது அவருடைய நினைவாக புரட்சி இயக்கம் அந்த புத்தகங்களை பொறுப்படுத்து வெளியீடு செய்ய வேண்டும். அதுதான் அவர்கள் இன்றையோட இல்லாட்டியும் ஆனந்தி அண்ணன் இப்போ இந்த 6 மாதத்துக்கு பிறகு மறந்துடுவார்கள். ஆகவே அவ்வாறான புத்தகங்கள் அவருடைய நினைவாக வெளியிடப்படுவது என்பது இந்த விடுதலை போராட்டத்திலே நீண்ட பல தசாப்தங்களாக பல பணிகளை ஆற்றியவர்களை எண்ணி பார்க்க தினம். எங்களுடைய இயக்கங்களுக்கிடையே நடைபெற்ற மோதல்கள், பிரச்சனைகள் எல்லாமே வரலாறு. ஆகவே இதிலே நாங்கள் எல்லோரும் தேர்தல் அரசியலை கடந்து, உங்களுக்கு அங்கே தேர்தல் பாராளுமன்ற பொதுத்தேர்தல் நடைபெற்ற பொழுது நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இல்லை, நான் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியிலே போட்டியிட்டவன். அங்கே உள்ளுக்குள்ளே வாக்கெண்ணிக்கையிலே மோசடி நடைபெற்றதுக்கு எதிராக திருமதி ரவிராஜ் பாதிக்கப்படுகிறார், திரு சித்தார்த்தன் அண்ணன் பாதிக்கப்படுகிறார் என்பது குரல் கொடுத்தவர்கள் நாங்கள். அது எங்களுக்கு இதிலே பிரச்சனை இல்லை. எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எல்லோரும் நாங்கள் தேர்தல் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையிலே இணைவதன் ஊடாகத்தான் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு விடுதலை பெற்ற இனமாக இருக்க முடியும். அந்த வகையிலே எல்லா இயக்கங்கள், எல்லா கட்சியுடைய ஆதரவு இருக்க, இவர் வேண்டாம், இவர் வேண்டாம், இவருக்கு தீட்டு, இவருக்கு துடக்கு, இவர் நான் 24 கேரட் தங்கம், அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. சுற்றம் பார்க்கல் குற்றம் இல்லை என்பார்கள். ஆகவே எல்லோரிலும் குறைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பொதுவாக உடன்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் சேர்ந்து செயற்படுவதுதான் தோழர் அண்ணன் சதானந்தன், ஆனந்தி அண்ணன் போன்றவர்களுக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி என்னுடைய இந்த நினைவஞ்சலியை நிறைவு செய்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி மனைவிக்கும் அதே போல் அந்த குடும்பத்தவர்களுக்கும் புரட்சி இயக்கத்துடைய தலைவர், உறுப்பினர்கள், அந்த ஆனந்தி என்னுடைய எளிமை, அவர் எவ்வளவு தூரம் எளிமையாக இருந்தாரோ அதே அளவு தூரம் மிகவும் இறுக்கமானவராக இருந்திருக்கின்றார். தான் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையிலே ஒரு சிறிதும் தளம்பாமல் மிக தீவிரமான ஒரு பற்றுடையவராக இருந்திருக்கின்றார். அதே போல அவர்களை குறையில்லை, ஆகவே தான் அவரை நாங்கள் செயலராக இருந்தார் என்று சொல்லப்பட்டாலும் என்னை பொறுத்த மட்டில் நான் அவர்களே காணுகின்ற குறை தான் இருந்த எளிமை. அதே போல் மற்றவர்களிடம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொள்வார், அவர் சொல்லியும் கொள்வார். ஏனென்றால் இந்த பண விஷயத்திலே, செலவு விஷயத்திலே அவர் மிக இறுக்கமாக இருப்பார். அப்படித்தான் அனைவருமே இருக்க வேண்டும் என்று பார்ப்பார். நான் சொல்வேன், அண்ணர்கள் முளைப்போல இருந்தால் விஷயங்களை சிலவர்களை இந்தியாவிலே செய்ய முடியாமல் போய்விடும். முக்கியமாக இந்தியாவில் இருக்கின்ற போது நான் சொல்வேன், இல்லை அது செய்யலாம், நீங்கள் இப்படி செய்து பாரும்போது சொல்வார். எங்களுடைய பழக்கம், அவரை நாங்கள் மிக மதிக்கின்ற காரணத்தினால் நான் அவருடன் ஒரு நாளும் விவாதிப்பதில்லை. நான் எப்படி போவேனோ அப்படியே போவேன். அவருடன் கணக்கு காட்டுகின்ற போது மாத்திரம் நிமிந்து பார்த்துட்டு அதை சரி போட்டு காசை தந்துட்டு போவார். அப்படியாக செயற்பாடுகள் நடக்க வேண்டும் என்பதிலே மிகவும் தீவிரமாக இருந்தவர். அவர் எங்களுடைய டிபிஎல் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட போது இந்தியாவிலே இருந்தார். என்றால் இந்தியாவில் இருந்து நாங்கள் நானும் இங்கு இல்லை, அனைவருமே தலைவர் உட்பட அனைவருமே இங்கு வந்து விட்டார்கள். அங்கு நீண்ட காலம் இருந்தபடியால் பல விடயங்கள் இருந்தது. அவைகளை முடித்து வைப்பதற்காக அவர் இந்தியாவில் இருந்தபோது இந்த கட்சி இங்கு பதிவு செய்ய வேண்டிய நிலை வந்தது. அப்போது ஜனாதிபதி ஜியா ஜெயவர்தனா அவர்கள் இந்த இயக்கங்கள் அனைத்தையும் பதிவு செய்வதிலே அக்கறை காட்டியிருந்தார். ஆகவே அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து நாங்கள் பதிகின்ற போது அவர் இல்லாத காரணத்தினால் தலைவர் SR சிவராம் அவர்களை தராக்கி என்று நன்றாக தெரிந்தவரை செயலாளராக போட்டு பதிவு செய்தார். 88 பதிவு செய்யப்பட்ட இயக்கம் கட்சி 89 எங்களுடைய மகாநாடு இங்கு முதலாக மொழிக்குளத்தில் நடைபெற்ற போது ஆனந்தி அண்ணர் செயலராக அங்கு இருந்த அப்போது தோழர்கள் தான் அங்கத்தவர்களும் அநேகமாக அவர்களால் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். அன்று தொட்டு அவர் காலமாகும் வரையும்
தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் ஏகமனதாக செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். ஒன்று, இருந்த தோழர்கள் அனைவரும் அவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் ஒரு விஷயத்திலே இந்த நேர்மையாக கொடுத்த செயலை சரியாக செய்யக்கூடியவர் என்ற அபிப்பிராயத்திலே அவரையே தொடர்ந்து ஏகமனதாக தெரிவு செய்து வந்தார்கள். சிவாஜியர் சொன்ன விஷயம் முழுமையாக இருக்கின்றது. ஆகவே ஆனால் அதை எப்படி நடந்தது என்பதை நான் கூற வேண்டியது என்னுடைய கடமை. அதே போல அவருடைய பற்றி மிக தெளிவாக பலரும் கூறியிருக்கின்றார்கள். சுரேஷ் மாத்திரமல்ல, இந்த ஒற்றுமை பற்றி பலர் சொன்னார்கள். சுரேஷ் திம்பு பேச்சுவார்த்தை பற்றி சொன்னார். அந்த திம்பு பேச்சுவார்த்தையிலே ENLF, நாங்கள் TULF, நான் ஆறு கட்சிகள், அதிலே அவர்களுடைய மூவர், நாங்கள் 6 பேர் பங்கு பெற்றிருந்தோம். இந்த 6 கட்சிகளும் இவ்வளவு ஒற்றுமையாக அந்த திம்பு மாநாட்டை முகம் கொடுக்கும் என்று அன்று ஸ்ரீலங்கா அரசை பிரதித்துவப்படுத்திய GR ஜெயவர்தனாவுடைய சகோதரர் HW ஜெயவர்தனா அவர்கள், அவருடைய அந்த குழு ஒரு சிறிதும் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. எங்களுடைய ஒற்றுமையை அவர்கள் பார்த்தபோது என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் உண்மையிலே அதை ஒரு அதிசயமாகவும் ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து விட்டதாகவும் அவர்கள் நினைத்தார்கள். நாங்களும் அந்த மாநாட்டிலே வந்து நின்று ஒருவர் கடித்து குதறுவோம் என்று. ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு செஷனிலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் அதற்கு முதல் எங்களுடைய தங்கியிருந்த ஹோட்டலிலே இருந்து எல்லாருமாக இருந்து இன்று என்ன கதைப்பது, எப்படி கதைப்பது, எதை கதைப்பது, யார் கதைப்பது என்பதை கூட முடிவு செய்துதான் சென்று அங்கு கதைத்தோம். அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தபோது அந்த அதிர்ச்சியை பார்க்க முடியாத இருந்தது. ஆகவே நாங்கள் அந்த ஒற்றுமையின் முக்கியத்தை நான் அன்று மிக தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அந்த ஒற்றுமையின் முக்கியம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவும் உள்ளதை. துரதிர்ஷ்டவசமாக இன்று அந்த ஒற்றுமை எங்களிடையே இல்லை. சுரேஷ் சொன்னது போல கூட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, தனி கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இப்படியாக நாங்கள் ஒற்றுமை இல்லாமலே இப்போது எங்களுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது நிச்சயமாக இந்த வகையிலுமே தமிழ் மக்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக நான் பார்க்கவில்லை. நாங்கள் உண்மையிலே பிபிஆருக்கு உதாரணமாக எடுத்தால் பத்மநாப அவர்கள் எனக்கு 70, 71, 69, 70 மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர். அவர் வேறு இடத்தில் அப்போது நாங்கள் ஒன்றாகத்தான் இருந்தோம். பின்பு அவர்கள் வேறு கட்சிகளில் இருந்தாலும் கூட, பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மிக ஒற்றுமையாகவே நாங்கள் செயற்பட்டோம். தனிப்பட்ட முறைகளில் கூட, அரசியலில் கூட ஒருவர் முரண்படுவது குறைத்துக் கொண்டு. அவர் 70களின் நடுப்பகுதியிலே லண்டன் வந்திருந்தார். அப்போது நான் லண்டனில் இருந்தேன். அவரும் ICMA செய்யத்தான் வந்தார். அவர் வந்தபோது அவருக்கு தங்குவதற்கு அறை எடுக்க முன்பு என்னுடன் தான் அவர் கொஞ்ச காலம் தங்கியிருந்தார். தங்கியிருந்து நாங்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தோம் என்பதை சொல்வதற்காகத்தான் வருகிறேன். வேறு கட்சிகளாக இருந்தாலும் அப்போது அவர்கள் ஹீரோஸ். திடீரென்று அவர் சொன்னார், மச்சான் நான் போகிறேன்னு போயிட்டார். அப்போது அவர் சொன்னார், நான் அங்கே போகிறேன் என்று போய்விட்டார். அவர் மாத்திரமல்ல, சுரேஷ் கூட லண்டன்லே இன்ஜினியரிங் செய்து கொண்டிருந்தவர். அவரும் விட்டுட்டு போயிட்டார். இது எல்லாமே நான் சொல்கிறேன் என்றால், இயக்கத்துக்குள்ளே சேர்ந்த இளைஞர்கள் அப்போது மிக அர்ப்பணிப்புடன் தங்களுடைய சொந்த வாழ்க்கைகளையும் துறந்து, தங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றங்களையும் துறந்து, குடும்பம் எவ்வளோ நம்பி இவரை அனுப்பிச்சது தெரியாது. மிக பெரிதாகத்தான் நம்பி அனுப்பியிருக்கும். இவர் ஒரு இன்ஜினியராக வரப்போகிறார், குடும்பத்தை உயர்த்த போகிறார் என்று. ஆனால் அதையெல்லாம் விட்டு சென்றார்கள். பயிற்சிகளுக்கு சென்றார்கள், இயக்கங்களுக்கு சென்றார்கள். ஏனென்றால் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைகள் எல்லாம் இன்று போலல்ல. இன்று அரசியலுக்கு வருவார்கள், ஏலம் என்றால் ஒரு ஆள் வரட்டும் பார்ப்பேன், நான் உனக்கு சீட் தரமாட்டேன் என்று சொன்னால் அங்கே வரட்டும் பார்ப்போம், வரமாட்டார்கள். நான் இதில் அண்ணன் இவையை தான் சொல்கிறேன். ஒரு காலத்தில்
எவ்வளவு தூரம் எத்தனை வருஷம் மறியலில் இருந்தவர், அன்னை எத்தனை வருஷமாக செயல்பட்டவர், இவர்களெல்லாம் அன்னைக்கு நாங்கள் வந்த எவருமாவது நாங்கள் அன்னை உட்பட ஏதோ எங்களுக்கு ஒரு பதவி கிடைத்து விடும் என்று எவருமே வந்துவிடவில்லை. இனத்துக்கு ஏதோ செய்ய போகிறோம், நிச்சயமாக அந்த இனத்தினுடைய விடுதலைக்கு நாங்கள் எதை செய்ய போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் அனைவருமே இயக்கத்திலே சேர்ந்தார்கள். அது எங்களுடைய தலைவராக இருந்தாலும் மாமகேஸ்வரன் அவர்களாக இருந்தால் என்ன, தம்பி பிரபாகரனாக இருந்தால் என்ன, பத்மநாபாவாக இருந்தால் என்ன, ஸ்ரீசபரமா யாராக இருந்தால் அல்லது பாலகுமாராக இருந்தால் என்ன, நான் தலைவர்களை மாத்திரம் சொல்லுகிறேன். அவர்களைப் போல பல இளைஞர்கள் மிகப்பெரிய தொகையாக இருக்கவில்லை. 80களுக்கு முன்பு 83க்கு முன்பு இயக்கங்களில் இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அன்று மக்கள் ஆதரவாக இருந்தாலும் எவ்வளவு பயத்துடன் எங்களை பார்ப்பார்கள், வீடுகளிலே வைத்திருப்பதற்கு எவ்வளவு தயங்குவார்கள். இப்படியான நிலைப்பாடுகளில் இருந்து கட்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய தனித்தனியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே தமிழ் தேசிய இன போராட்டம் சுயலபாக இருந்தால் என்ன, அதிலிருந்து வந்து பின்பு ஆயுத போராட்டமாக இருந்தால் என்ன, மிகப்பெரிய அளவிலே சாதித்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் எங்களுக்கிடையே இருந்த வேற்றுமைகளால் சிதைக்கப்பட்டது என்பது ஒரு உண்மையாக இருந்தாலும், என்னை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட முறையிலே நம்புகிறேன், அந்த ஈழம் என்பது நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தாலும் எவ்வளவு சாத்தியமாக இருந்திருக்கும் என்று நான் தெரியவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தமட்டில் ஈழம் ஒன்று வருவதை என்றுமே அவர்கள் விரும்பவில்லை. இது எனக்கு மாத்திரமில்லை, நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சுரேஷுக்கும் இந்திய மத்திய ஆட்சியினர் சொல்லியிருப்பார்கள். எனக்கு ஜிபாசாரி அவர்கள் 2-3 முறைகள் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு தீர்வுக்கு வர தயாராகவே இருங்கோம். அதையே நிச்சயமாக சுரேஷுக்கோ அல்லது சீனாரியனருக்கோ நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கும் என்பது எனக்கு தெரியும். இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய ஒற்றுமை இருந்தால் ஒரு நியாயமான ஒரு தீர்வை தன்னும் நாங்கள் இலகுவாக அடைந்திருக்க முடியும். ஏனென்றால் நான் திம்புவிலே பார்த்த அனுபவம், எப்படி அந்த அரசு பயந்தது என்ற அனுபவம், இவைகளை பார்க்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமைப்படுவதற்கு ஒரு தேவை இருக்கின்றது. நான் தான் பெரியவன் என்பதை நிரூபிப்பதற்காக செயற்பட்டு கொண்டிருப்போமானால் இருந்தால் நிச்சயமாக இதைவிட இன்னும் பின்னோக்கி செல்லுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவோம். இப்போது மிக சொற்பமானவர்களே இருக்கின்றோம். அந்த உண்மையான உணர்வுடன் அது சாத்வீக போராட்டமாக இருந்தால் என்ன, ஆயுத போராட்டமாக இருந்தால் என்ன, ஆரம்பித்தவர்கள் சிவாஜிலிங்கம், நான் நினைக்கிறேன் அவர் எல்லாத்துலேயுமே இருந்து வந்திருக்கார், ஆரம்பத்துக்குமே இருந்திருக்கிறார். ஆனால் தெருவுதான், ஆனால் தம்பியோடும் உறவு எங்களோடும் உறவு இப்படியாக, ஏனென்றால் ஒரே ஒரு ஆயுத போராட்ட காட்டத்தில் இருந்த உறவை நான் உதாரணம் சொல்லியே தீர வேண்டும். இது ஆனந்தியனரன் நானும் சிவாஜியருடன் கதைத்து எடுத்த விஷயம். ஒரு இயக்கம் மற்றொரு இயக்கத்துக்கு ஆயுதம் கொடுத்தது என்றால் அது ஒரே ஒரு இயக்கம்தான். அது சிவாஜியர் எங்களுக்கு தந்தது, வேறு எவருமே அப்படி செய்வதில்லை அந்த காலங்களில். இப்படியாக நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். சரி, இன்று ஆயுத போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாலும் இதிலே நாங்கள் ஒன்றும் பெரிதாக அச்சீவ் பண்ண போவதில்லை. சுரேஷ் சொன்னது போல இன்னும் எவ்வளவு காலமோ தெரியாது. அதற்குள்ளாவது நாங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு நியாயமாக நடந்து இந்த மக்களுக்கான விடிவில் உண்மையான எங்களுடைய பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்பதுதான். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே எவரை கேட்டாலும் இதை சொல்வோம், யாரையும் கேளுங்கள், இதைத்தான் சொல்வார்கள். ஆனால் பின்னே ஏன் நாங்கள் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக சாதாரண மக்கள் மத்தியிலே எழும். யாரை கேட்டாலும் அதைத்தானே சொல்வான், எங்கே பேசினாலும் ஒற்றுமையை தானே பேசுகிறான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒன்று ஈகோ தான் முதலாவது, நானா நீயா பெரியவன் என்பது. அது உண்மையிலே சிலர் மத்தியிலே இல்லை, செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் இருவருக்கு இருந்து விட்டாலே காணும் மிச்சம் முழுவதையும் குழப்புவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைத்தையும் மூறி ஒரு என்றால் இப்போது ஜனநாயக ரீதியிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற போது
ஒரு ஒற்றுமையாக செயல்படுவதன் மூலம் எங்களுடைய பலத்தை அரசாங்கத்துக்கு காட்டுவதற்காக மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக நாங்கள் கதைக்கின்ற போதும் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறார்கள். உங்களால் ஒற்றுமையாக ஒரே மித்து ஒரு கருத்தை சொல்ல முடியாமல் நிற்கின்றீர்கள், இதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், எல்லா கட்சிகளுமே நாங்கள் ஒவ்வொரு கட்சியுமே சொல்வது ஒரு விஷயம்தான். அதிகார பரவலாக்கள் சமஷ்டியை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இதே நான் சொல்வது கொஞ்சம் கூட தமிழ் தேசியம் என்று காட்டுவதற்காக கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல பார்க்கின்றோம். அதை விடுத்து ஒற்றுமையாக இருந்து கதைத்து சரி எல்லாரையும் சேர்க்கக்கூடிய விதத்திலே சேர்த்து ஒரு நியாயமான தீர்வை முதலிலே முன்வைப்போமாக இருந்தால் அதை கொண்டு செல்வது இலகுவாக இருக்கும், நாடுகளுக்கும் இலகுவாக இருக்கும். சில நாடுகள் எங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் இதை சொல்லிக் கொள்வார்கள். உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நாங்கள் என்ன செய்வது? எங்களுக்கு நேரடியாக சொல்லுகிறார்கள், எனக்கு மாத்திரமில்லை எல்லாருக்குமே சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் ஒற்றுமைப்படுவதற்கு முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும். நடுகளுமே இருப்போம். ஆனால் நீங்கள் ஒற்றுமையை பற்றி பேசுகின்ற பார்த்தீர்கள் அநேகமாக ஒரு 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 அழுத்தத்தினால் வரும் அல்லது ஒரு தேவைக்காக, ஒரு தேர்தல் தேவைக்காக வருகின்ற ஒற்றுமைகள் தான் நாங்கள் கூடுதலாக கண்டிருக்கின்றோம். எந்த காலத்திலுமே அதான் கூடுதலாக கண்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஓரளவுக்கு அழுத்தத்தினால் தான் வந்தது. அதன் ஆரம்பத்தில் நாங்கள் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு தெரியும் அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது. அதை ஆரம்பிப்பதற்கு மூல காரணமாக இருந்த சிவராம் எங்களுடைய செயலாளராக இருந்தவர், ஆரம்பத்தில் இருந்தவர். அவர் அதற்கான சில வேலைப்பாடுகளை செய்தார். அது மாத்திரமல்ல, விடுதலை புலிகளும் அதற்காக தங்களுடைய பங்களிப்பை அளித்திருந்தார்கள். ஆனால் தானாகவே ஒரு ஒற்றுமை வந்தது என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது. இது தான் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, மக்கள் அல்ல அரசியல் கட்சிகள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சாவக்கேடாக இருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இதை கட்டுவதன் மூலம்தான் ஆனந்தி என்ற போன்றவர்கள், அவர் நேர்மையாக நியாயமாக உழைத்தார். அவர் ஒற்றுமைக்காகவும் மிகவும் பாடுபட்டிருக்கிறார். எங்கள் கட்சியின் மத்தியிலேயே இருக்கக்கூடிய சில குழப்பங்கள், ஒற்றுமையை பற்றி சிலருக்கு கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலேயும் சில குழப்பங்கள் இருக்கும். அவைகளுக்கெல்லாம் சரியான பதில்களை கூறியதுகளை எப்படி சமாளிப்பது என்பது சம்பந்தமாக மிக நெருக்கமாக எங்களுடன் கதைப்பார், தலைவருடன் கதைப்பார், எங்களுடைய தலைவருடன் கதைத்துக் கொள்வார். கதைத்து அவைகளை செய்வதற்கு அவரால். அதே போல் நான் நம்புகின்றேன், நிச்சயமாக ஒவ்வொரு கட்சியிலுமே ஒவ்வொருவர் இருந்திருப்பார்கள், பலர் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அபிலாஷைகள் தீரக்கூடிய வகையிலே நாங்கள் செயற்பட வேண்டும். செயல்படுவதன் மூலம்தான் நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். நிச்சயமாக ஆனந்தி அண்ணரை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையின் பின்னணியிலே நிச்சயமாக அக்காவை மறக்க முடியாது. ஏனென்றால் அவரை போன்றவர்கள் செயல்படுவதற்கு அவர்களுடைய துணைமார் எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டிருக்கின்றார்கள், எவ்வளவு துன்ப துயரங்களை வாழ்க்கையிலே கண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு நாங்கள் எல்லாருமே மறக்க முடியாத விஷயமாக இருக்கும். மறக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாத விஷயங்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலுமே நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு தலைவர்கள் வீடுகளிலும் பார்க்கின்றேன். குடும்பங்களை பிரிந்து வாழக்கூடியவர்களை காண்கின்றேன். பிரிந்தனால் அவர்கள் தாங்களாக பிரிவதல்ல, சில வேளைகளில் வெளியிலே விட்டு அல்லது பயத்தின் காரணமாக வெளியிலே இருந்து இப்படியாக நான் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றேன். குடும்பம் எங்கோ இருக்கும், அவர் எங்கோ இருப்பார். ஏனென்றால் தனக்கு ஏதாவது நடக்கின்ற போது குடும்பமாக தப்பட்டும் என்ற காரணங்களுக்காக இப்படியாக பல அர்ப்பணிப்புகளை செய்து வந்த ஒரு போராட்ட வரலாறு தான் எங்களுடைய வரலாறு. அநேகமாக அப்படியானவர்கள் இன்று மிஞ்சியிருப்பவர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்தில் நாங்கள் ஏதாவது ஒன்றை சாதிக்க முடியாவிட்டால் நான் நினைக்கின்றேன் சாதிப்பது மிக கடினமாகவே இருக்கும். ஆகவே நாங்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பாக, அவர்களுடைய ஆத்ம சாந்திக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பாக நாங்கள் எல்லாரும் எங்கள் மக்களுடைய இந்த அபிலாஷைகளுக்கான ஒரு தீர்வை காண்பதற்கு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அவருடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தியடையும். அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அஞ்சலிகளை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அனுசரணை பெர்ன் மற்றும் சூரஜ் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்